Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம sum of digits by using recursion எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத without delay let's get into the solution. ஓகேங்களா? So questionல என்ன கொடுத்துருவாங்க, ஒரு n கொடுத்துருவாங்க. So we have to find the sum of digits. ஓகேங்களா? So நமக்கு நார்மலாவே sum of digits எப்படி பண்றதுங்கிறது தெரியும். But we have to understand how recursion is going to work. கரெக்ட்டுங்களா? So அதனால தான் நம்ம என்ன பண்றோம், more and more நிறைய ப்ராப்ளம் வந்து recursionல நம்ம வந்து சால்வ் பண்றோம். அப்போ இந்த ப்ராப்ளம நான் ரெக்கர்ஷன்ல சால்வ் பண்ணணும் அப்படின்னா சோ எப்படி சால்வ் பண்ணலாம்? ஓகேங்களா? சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. கரெக்ட்டா? சோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து வாட் எவர் த ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல இப்போ சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிக்கிற இந்த ஃபங்க்ஷன். கரெக்ட்டுங்களா? நான் வந்து சம் ஆஃப் டிஜிட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன்ல நான் ஒரு n கொடுத்தனா எனக்கு என்ன நடக்கணும், நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா இதோட ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஆஃப் டிஜிட் ஆஃப் 1234 அப்படின்னு நான் பாஸ் பண்ணனா வாட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன், இதோட டிஜிட்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ண என்னது 1 + 2 3 3 6 10. அப்ப 10ங்கிறதோட ஆன்சரை இது ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா? சோ அது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். இப்போ நம்ம வச்சுக்கலாம். இப்போ சம் ஆஃப் டிஜிட் ஆஃப் 1 2 3 4, அதாவது இதுதான் n. என்கிட்ட இப்படி n இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? சோ இப்போ நான் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ இது என்னுடைய n. சோ இந்த n இப்போ இது என்னுடைய n. சோ இது என்னுடைய n. இப்போ சம் ஆஃப் டிஜிட்னா எய்தர் ஸ்டார்டிங்ல இருந்து 1 + 2 + 3 + 4ன்னு பண்ணணும். பட் இப்போ கரண்டா நான் இந்த n ல இருந்து என்னால என்ன எடுத்துக்க முடியும்னா நான் இந்த லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கலாம். கரெக்ட்டா? இந்த n ல இருந்து லாஸ்ட் டிஜிட்டை எடுத்துக்கலாம். அப்ப நான் என்ன பண்றேன், லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் எடுங்க. முதல்ல இப்ப சம் என்னது, சம் ஈக்குவல் டு முதல்ல லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் எடுங்க. லாஸ்ட் டிஜிட் எப்படி எடுக்கிறது, லாஸ்ட் டிஜிட் ஈக்குவல் டு n ரிமைண்டர் ஆஃப் 10 அப்படின்னா நமக்கு லாஸ்ட் டிஜிட் கிடைச்சிரும், அதாவது 4 கிடைச்சிரும். இப்ப சம் எப்படி பண்றது, சம் ஈக்குவல் டு லாஸ்ட் டிஜிட் பிளஸ் இப்ப இந்த லாஸ்ட் டிஜிட் இல்லாம திரும்ப இதே ஃபங்க்ஷனுக்கு இதை கால் பண்ணிடலாம். கரெக்ட்டுங்களா? திரும்ப சம் ஆஃப் டிஜிட் ஆஃப் லாஸ்ட் டிஜிட் இல்லாம எப்படி கால் பண்றது, இப்ப 1234ல இருந்து 123 மட்டும் திரும்ப n கொடுத்துடலாம். ஓகேங்களா? அப்ப 123 மட்டும் கொடுத்தோம்னா என்னது, சோ எனக்கு n டிவைடட் பை 10ன்னு கொடுத்தோம்னா லாஸ்ட் டிஜிட் போயிடுச்சு. அப்ப திரும்ப நான் என்ன பண்றேன், அகைன் நான் ஃபங்க்ஷன் கால் வரேன். அப்ப இப்ப என்னோட வேல்யூ என்னதுன்னா 123. இதுல இருந்து லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் ஆட் பண்றேன். ஓகேங்களா? சோ இப்படி நான் ஒவ்வொரு டைமும் ஆட் பண்ணிட்டே வரேன். ஓகேங்களா? இப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போ இதெல்லாம் இல்லாம, ஓகேங்களா, இப்போ n வந்து எங்கிட்ட 1234 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம ஃபங்க்ஷன் வைஸ் எழுதுனோம்னா சோ மேபி இட் வில் கன்ஃபியூஸ். இப்போ எங்கிட்ட இங்க பாருங்க 1234 அப்படின்னு இருக்கு. இதுல நான் என்ன பண்றேன், இதுல ஜஸ்ட் 4 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த 4 மட்டும் நான் எடுத்துட்டு 4 பிளஸ் திரும்ப என்னது ஃபங்க்ஷன் கால் பண்றேன். இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனா, சம் ஆஃப் டிஜிட் ஆஃப், இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ல நான் 4 மட்டும் எடுத்துட்டு இப்போ திரும்ப என்ன பண்றேன், சம் ஆஃப் டிஜிட் ஆஃப் 123 அப்படின்னு. இப்போ 4 தேவையில்லை எனக்கு, ஏன்னா நான் 4 எடுத்துட்டேன். இப்போ இந்த சம் ஆஃப் டிஜிட் என்ன பண்றது, இதுல லாஸ்ட் டிஜிட் என்னவோ அதை மட்டும் எடுங்க. லாஸ்ட் டிஜிட் என்னது 3 பிளஸ் திரும்ப சம் ஆஃப் டிஜிட் ஆஃப் அந்த லாஸ்ட் டிஜிட் எனக்கு வேணும் 12. ஓகேங்களா? சோ நான் இப்படி ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டே இருக்கிறேன். ஏன்னா சம்வாட் என்னுடைய ஆன்சர் என்னது 4 பிளஸ் நான் என்ன கன்சிடர் பண்றேன், மை எக்ஸ்பெக்டேஷன், திஸ் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன். கரெக்ட்டுங்களா? நான் இப்படி எடுத்துட்டு வந்தேன்னா this is my expectation. என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, என்னுடைய சம் ஆஃப் டிஜிட் வந்து it will return the answer of 123. 123 ஓட ஆன்சர் என்னது 6. கரெக்ட்டுங்களா? 123 ஓட சம் ஆஃப் டிஜிட் ஆன்சர்ங்கிறது 6. இது எனக்கு ஃபியூச்சர்ல 6ங்கிறது ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். தென் கரண்டா இருக்கிற என்னுடைய 4 + 6 10ங்கிறத ரிட்டர்ன் பண்ண வேண்டியது என்னுடைய ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய ஓவரால் ஆன்சர் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய ஃபார்முலான்னு வச்சுக்கலாம், இல்ல ஃபெய்த் பிளஸ் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நான் ரிசால்வ் பண்ணியிருக்கிறதுன்னு நான் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ நான் இப்படி சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ இங்க பாருங்க 3 பிளஸ் திரும்ப சம் ஆஃப் டிஜிட் ஆஃப் 12 அப்படி நான் கொடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த சம் ஆஃப் டிஜிட் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கு இது எழுதியாச்சு. இப்போ இதுக்கு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கு 2 பிளஸ் திரும்ப சம் ஆஃப் டிஜிட் ஆஃப் என்னது 1. கரெக்ட்டுங்களா? ஏன்னா லாஸ்ட் டிஜிட் எடுத்தாச்சு 1. இப்ப இங்க சம் ஆஃப் டிஜிட்டுக்கு என்னது, இங்க லாஸ்ட் டிஜிட்னு பார்க்கும்போது 1 பிளஸ் சம் ஆஃப் டிஜிட் ஆஃப் அடுத்து நான் 1 டிவைடட் பை 10 அடுத்து ஒவ்வொரு டிஜிட்டா நான் டெஸ்ட்ராய் பண்ணிட்டே வரும்போது இங்க எனக்கு சம் ஆஃப் டிஜிட் என்ன வந்துடும், 0ன்னு வந்துடும். அப்ப இந்த கேஸ்ல நான் என்ன சொல்லலாம், திரும்ப ஃபர்தரா எனக்கு இதுக்கு போறதுக்கு ஆன்சர் இருக்கா, இல்ல. அப்ப நான் இந்த கேஸ்ல நான் டைரக்டா ரிட்டர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னன்னு, என்னோட n 0னா நீங்க ஃபர்தராலாம் போய் ஆன்சர் கண்டுபிடிக்க வேணாம். உங்களோட ஆன்சர் வந்து என்னது, that will become 0 தான். சோ இது டைரக்டாவே 0ங்கிறது ரிட்டர்ன் பண்ணுச்சு.
அப்ப எனக்கு இங்க என்ன ஆன்சர் வருது? இதுதான் நான் 1 பிளஸ் சம் ஆஃப் டிஜிட் ஆஃப் 0 கால் பண்ணேன். அப்ப இதோட ஆன்சர் என்ன? 1 பிளஸ் 0 0. அப்ப இதோட ஆன்சர் 0ங்கிறத ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இங்க இருந்து நான் என்ன பண்றேன்? இங்க ரிட்டர்ன் பண்ணியாச்சு 0. 1 பிளஸ் 0 1 சாரி 1 பிளஸ் 0 1. அப்ப இதோட ஆன்சர் 1 அப்படிங்கறத நான் என்னது இங்க இருந்து 1 பிளஸ் 0ன்னு சொல்லி இங்க ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அப்ப இங்க பாருங்க 2 பிளஸ் 1 3. அப்ப இந்த 3ங்கிறத நான் எங்க ரிட்டர்ன் பண்ணணும்? 2 பிளஸ் 1ங்கிறது 3ங்களா? இந்த 3ங்கிறத நான் திரும்ப எங்க இருந்து கால் பண்ணணும்? அங்க ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அப்ப இங்க 3ங்கிறது ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அப்ப இங்க பாருங்க 3 பிளஸ் 3 6. இந்த 6ங்கிறத நான் இங்க ரிட்டர்ன் பண்ணியாச்சு 6. அப்ப 4 பிளஸ் 6ங்கிறது 10. இந்த 10ங்கிறத யாரு கால் பண்ணாங்களோ நான் அதுக்கு ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஓகே, அப்ப இதுக்கு 10ன்னு கிடைச்சிருச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? யார் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாங்களோ அது 10ங்கிறத ரிட்டர்ன் பண்ணிரும். இதுதான் நமக்கான ஓவராலான கோடு. ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கோட் எழுதணும்னா முதல்ல நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலா என்னது? n லாஸ்ட் டிஜிட். லாஸ்ட் டிஜிட் என்னது? இப்போ இதுதான் வச்சுக்கோங்களேன், int லாஸ்ட் டிஜிட் ஈக்குவல் டு n ரிமைண்டர் ஆஃப் 10. ஓகேங்களா? சம் என்னது? int sum ஈக்குவல் டு லாஸ்ட் டிஜிட் பிளஸ் திரும்ப அகைன் அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் என்ன சொன்னேன்? லாஸ்ட் டிஜிட் கூட சிம்பிள். இப்போ நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? ரிட்டர்ன் நான் கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர் லாஸ்ட் டிஜிட். லாஸ்ட் டிஜிட்னா n ரிமைண்டர் ஆஃப் 10. கரெக்டுங்களா? பிளஸ் அது கூட நான் திரும்ப சம் ஆஃப் டிஜிட் ஆஃப் n மைனஸ் 1 கால் பண்றேன். சம் ஆஃப் சாரி n மைனஸ் 1 இல்ல, சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் n டிவைடட் பை 10. லாஸ்ட் டிஜிட் இல்லாம கால் பண்றேன். பேஸ் கண்டிஷன் என்ன? இஃப் n ஈக்குவல் டு 0, இஃப் n ஈக்குவல் டு 0 return 0 or n, anything is fine. ஸோ இதுதாங்க நான் எழுதியிருக்கிற கோட். ஓகேங்களா? இதுதான் நான் எழுதியிருக்கிற கோட். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஐட்ரேஷன்ல காமிச்சிட்டேன். பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து பாக்குறதுனால எந்த தப்பும் இல்லை. சரி, ஓகே. இப்போ இங்க பாருங்க, இங்கதான் வந்து என்னுடைய கோடு இருக்கு. ஓகேங்களா? என்னுடைய மெயின் ஃபங்க்ஷன்ல n என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? n என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம். அப்போ நான் இங்க இருந்து சம்வாட் இப்போ இது என்னுடைய மெயின் ஃபங்க்ஷன் சம் ஆஃப் டிஜிட் ஆஃப் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் 1234 அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த ஃபங்க்ஷன் எதையோ சம்வாட் ரிட்டர்ன் பண்ண சொல்லுது. ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்லுது நீங்களே பாருங்க. n mod 10. n mod 10 என்னது? இதுல வந்து லாஸ்ட் டிஜிட் 4. நான் இந்த ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? ரிட்டர்ன் பண்றது கூட என்ன வருது? இன்னொரு ஃபங்க்ஷன் கால் வந்துருச்சு 4 பிளஸ். கம்ப்ளீட்டா ஒரு ஆக்டிவிட்டி முடிஞ்சாதான் நான் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப நான் இந்த ஆக்டிவிட்டியில இது எழுதியாச்சு. திரும்ப சம் ஆஃப் டிஜிட் ஆஃப் n பை 10. அப்ப சம் ஆஃப் டிஜிட் ஆஃப் n பை 10 இப்போ 123 அப்படின்னு ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இதுக்கு இங்க நடந்தது. இப்ப இந்த ஃபங்க்ஷன் பாருங்க, இந்த சம் ஆஃப் டிஜிட் 123 என்ன பண்ணும்? திரும்ப லாஸ்ட் டிஜிட் போது என்னது? 3 பிளஸ் திரும்ப சம் ஆஃப் டிஜிட் ஆஃப் n பை 10 அப்படின்னா 12 அப்படிங்கிறத கால் பண்ணிடும். அப்போ ஒன்ஸ் ஃபங்க்ஷன் கால் நடந்தா என்னது? திரும்ப நெக்ஸ்ட் போகும் 2 பிளஸ் சம் ஆஃப் டிஜிட் ஆஃப் 1 அப்படின்னு போயிடுச்சு. திரும்ப இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? 1 பிளஸ் திரும்ப n டிவைடட் பை 10ங்கும் போது சம் ஆஃப் டிஜிட் 0 அப்படின்னு வந்துருச்சு. அப்ப எப்ப ஒரு இது ரிட்டர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுதோ அப்பதான் ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொன்று ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டுங்களா? அப்ப எனக்கு இந்த இடத்துல ஆன்சர் பாருங்க 1 பிளஸ் இப்போ பேஸ் கேஸ் என்னது? பேஸ் கேஸ் n 0னா ரிட்டர்ன் 0. அப்ப இங்க என்னோட வேல்யூ 0. அப்ப இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 0ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டுங்களா? இந்த ஃபங்க்ஷன் 0ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். அப்போ 1 பிளஸ் 0ங்கிறத நான் என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டுங்களா? ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டே என்னது? ரிட்டர்ன் தான். இது எல்லாமே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ 1 பிளஸ் 0வை ரிட்டர்ன் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? 1 பிளஸ் 0 இஸ் அ வேல்யூ 1. அப்போ 1ன்னு நான் இங்க ரிட்டர்ன் பண்ணுவேன். அப்ப இங்க என்ன பண்ணுவேன்? இங்க 2 பிளஸ் 1ங்கிறத ரிட்டர்ன் பண்ணுவேன். ரிட்டர்ன் பண்ணா 3. இங்க என்ன பண்ணுவேன்? 3 பிளஸ் 3ங்கிறத ரிட்டர்ன் பண்ணுவேன். வேல்யூ 6. அப்ப இங்க என்ன ரிட்டர்ன் பண்ணுவேன்? 4 பிளஸ் 6 இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணாங்க இல்லையா? இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணவங்களுக்கு நான் 10 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த 10 யார் கால் பண்ணாங்களோ அங்க போயிடும். இப்படிதான் இந்த கோடு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதானே? ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோல என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பின் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். until then bye bye, take care.